உடல் அளவுலையும் மனதளவுலையும் மந்த நிலை அப்படின்றது வரும். அதுக்கும் மேல ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி வந்து பார்க்கறதுனால புதுசா வந்து கடன் வாங்காதீங்க, எதிராளிகள் வருவாங்க, அதே மாதிரி நோய் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல வந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்து அவரோட பார்வை இருக்கிறதுனால தொழில் செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பல சனி வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 3, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால அந்த பாவம் சார்ந்து உங்களோட மன குமுறல்கள் மன ஆசைகள் இருக்கு, நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா? இந்த 137 நாட்களும் 4.5 மாசமும் தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு அப்படின்னு அர்த்தங்க. அப்ப தனுசு ராசி அன்பர்கள் நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்? பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. பரமேஸ்வரனை எப்படிமா வழிபாடு பண்ணலாமா? பரமேஸ்வரனை எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாமா? உண்மையான அன்பு இருந்தா மட்டுமே போதுமானது. ஈசன் அவனை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 100 அடி அவன் உங்களை நோக்கி எடுத்து வைப்பா. ரியலூன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி அதை வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமா காலையில 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவரு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பாரு. அது வந்து பாருங்க அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள் 4.5 மாதம் வக்ரகதியில இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. சனி 4ஆம் பாவத்துல இருக்கார். அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறையும். அதுக்கும் மேல அவரோட பார்வை 1ஆம் பாவம் சுயஸ்தானத்தை இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் நல்ல புத்திசாலிங்க. குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் கச்சன்னு பேச மாட்டாங்க, ஆனா பேசினா கரெக்டா பேசுவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ஆசான், மற்றவங்களுக்கு உபயமான ஒரு ராசி, உபகரண ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்களுக்கே ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும். இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனியினோட பலன். உடல் அளவுலையும் மனதளவுலையும் மந்த நிலை அப்படின்றது வரும். அதுக்கும் மேல ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி வந்து பார்க்கறதுனால புதுசா வந்து கடன் வாங்காதீங்க, எதிராளிகள் வருவாங்க, அதே மாதிரி நோய் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல வந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்து அவரோட பார்வை இருக்கிறதுனால தொழில் செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸ், சில குறைகள், சில பிரச்சனைகள், நம்ம சிவனேன்னு இருந்தா கூட வம்பு வலிய வருதுப்பா அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். இது அர்த்தாஷ்டம சனியினோட பலன்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க, நானே சொல்லியிருக்கேன். இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியினோட பலன் பன்மடங்கா பெருகுமா? நாட் லைக் தட். அர்த்தாஷ்டம சனியினோட பலன் சுத்தமா இல்லவே இல்லாத போயிடுமா? அதாவது எனக்கு கெடுபலனே சுத்தமா இருக்காதா? மாறி சூப்பர் டூப்பரான நல்ல பலன்களை அவர் கொடுப்பாரா? இது மூணுமே உண்மை கிடையாதுங்க. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனியினோட பலன் இந்த சனி வக்ரகதி அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா பெரும் அளவு குறைய பெறுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன புரியல. இப்ப நம்ம வந்து பாருங்க தலையில இப்ப ஒரு பெரிய பாண்டு, அந்த பாண்டு ஃபுல்லும் கல்ல ஃபுல்லும் அடுக்கி வச்சிருக்காங்க செங்கல்ல, அதை நீங்க தூக்கிட்டு போகணும் அப்படின்றது விதி. மேஸ்திரி இருக்காரு, மேஸ்திரி இருக்கும்போது நீங்க பெரிய பாண்டு ரொப்பி கல்லு தூக்கிட்டு போறீங்க. மேஸ்திரி சாப்பாட்டுக்கு போயிருக்காரு, இல்ல மேஸ்திரி வந்து வெளியே போயிட்டாரு, அரை நாள் தான் கூட நின்று மெயின்டைன் பண்ணாரு, அப்புறம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாண்டு தலையில கல்லு தூக்கிட்டு போறீங்க. எவ்வளவு தூக்கிட்டு போறீங்க? தலை ரொப்பி தூக்கிட்டு போறதுக்கு பதில் 5 கல்லு தூக்கிட்டு போறீங்க. அந்த கதை தான் இந்த கதை. அப்படின்னு என்ன கதை? சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியே தான் இருக்காரு, ஆனா வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவ்வளோ கல்லு தூக்கிட்டு போறதுக்கும் 20 கல்லு தூக்கிட்டு போறதுக்கும் 5 கல்லு தூக்கிட்டு போறதுக்கும் நம்ம பாரம் எவ்வளவு குறையுது, அந்த மாதிரி பாரம் பெருசா குறைஞ்சிடும் இந்த வக்ரகதியில அப்படின்னு அர்த்தம். அப்ப இது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லதுங்க, கவலையப்பட வேண்டாம். அதுக்கும் மேல சனி வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 3, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால அந்த பாவம் சார்ந்து உங்களோட மன குமுறல்கள் மன ஆசைகள் இருக்கு,
நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னு அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன். அது எப்படி அப்படின்னா, நான் பயங்கர கம்ஃபர்ட்டா வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நல்ல வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட பேச்சுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா தனுசு அவங்களோட பேச்சுக்கு அவங்களுக்கு சொல்வாக்கு அப்படின்றது நிறையவே இருக்கும் இயற்கையாவே. சுத்தி அதாவது அவங்க வீடை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்க பேச்சை கேட்டு பெரிய ஆளாவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பெருசா வந்து தனுசு ராசி ஜென்னா இருக்காங்க, தனுசு ராசி ஒரு ரேடியா இருக்காங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் சுத்தி இருக்கவங்க அத்தனை பேரும் பயன்படுத்துவாங்க. ஆனா வீட்டுல இருக்க அவங்க பிள்ளைங்க பெருசா வந்து அதை கேட்காது. இது நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறது உண்டு. 100னா 100 பேருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதான் செய்யறாங்க. அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு எண்ணம் இருக்குல்ல, நம்ம வீட்லயும் நம்ம பேச்சை கேட்கணும், நம்மளோட சொல்வாக்குன்றது அதிகமாகும், சொசைட்டில நம்மளுக்கு சொல்வாக்கு இருக்கு, மரியாதை இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு, வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி அந்த ஆசைகள், இந்த மாதிரி சில ஆசைகள். அதுக்கப்புறம் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளைங்க என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், என் பேச்சை கேட்கணும். இந்த மாதிரி குடும்பம் சார்ந்து நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் என் மனசுக்குள்ள நான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடையும் போது அதுல சிலது நிறைவேறும். எனக்கு 100கணக்கான ஆசை இருக்கு, 1-2 தான் நிறைவேறும், சிலதுன்னா 1-2 தானே நிறைவேறும், ஒரு 3-4 கூட தான் நிறைவேற்றும். எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்க, எல்லாமே நிறைவேறாதுங்க. சனி வக்ரகதி அடையும் போது அந்த மாதிரி இந்த 2ஆம் பாவம் குறித்து சில ஆசைகள் இருக்கு, பல ஆசைகள் இருக்குன்னா அதுல சிலது நிறைவேறும். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கடுத்து ஆல்ரெடி பிளஸ் தான், இது இன்னொரு பிளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 3ஆம் பாவம் குறித்து சனி லார்ட் ஆஃப் 3 உங்களுக்கு, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப 3ஆம் பாவம் குறித்து எனக்கு திடீர்னு என்னவோ தெரியல, என் மனசு பெருசா வந்து தைரியம் இல்லாத மாதிரி தோணுது. என்னவோ என் மனசு கஷ்டப்படுது, இனம் புரியாத ஒரு கஷ்டம் இருக்கு, இனம் புரியாத ஒரு குழப்பம் இருக்கு. அதுக்கு மேல என் தம்பி தங்கச்சிலாம் வந்து பாருங்க, நான் வந்து ஒரு தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா, ஆசிரியருக்கு ஆசிரியர் இருந்து எல்லாமே நல்லபடியா அவங்கள செட்டில் பண்ணி கொடுத்த பெரிய ஆளாகிட்ட இன்னைக்கு யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் காசு பண்ண உங்ககிட்ட கேட்க போறதுல நான் வசதியாக தான் இருக்கேன், ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கு, எப்பனாலும் என்னோட புத்திசாலித்தனத்தை என்னால் காசாக மாற்ற முடியும். ஆனால் பெருசாக வந்து அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னக்கா நல்லா இருக்கியா, என்னென்ன நல்லா இருக்கேன்னு ஒத்த வார்த்தை கேட்டால் கூட நான் சந்தோஷப்படுவேன். இப்படி உங்கள் தம்பி தங்கச்சியை கொடுத்து உங்களோட தைரியம் குறித்து, உங்களோட தன்னம்பிக்கை குறித்து ஏதாவது மனசில், ஆழ் மனசில், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலது கண்டிப்பா நிறைவேறும். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா? இந்த 137 நாட்களும் 4.5 மாசமும் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க, என்ன இருக்கு அப்படின்னாலும் நீங்க வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லதானே செய்வீங்க, பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லதானே செய்வீங்க. அந்த விதத்துல நாங்க என்னங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இதுவும் நான் வந்து ஃப்ரீக்வெண்டா சொல்றது தாங்க, தனுசு அப்படின்னாலே சிவதனுசு அப்படின்னு அர்த்தங்க. அப்ப தனுசு ராசி அன்பர்கள் நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்? பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. பரமேஸ்வரனை எப்படிமா வழிபாடு பண்ணலாமா? பரமேஸ்வரனை எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாமா? உண்மையான அன்பு இருந்தா மட்டுமே போதுமானது. ஈசன் அவனை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 100 அடி அவன் உங்களை நோக்கி எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பாருங்க, பிரதோஷ கால வழிபாடு பண்ணலாம், மாத சிவராத்திரி வழிபாடு பண்ணலாம், சோமவார வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா என்னைக்கு உங்களால முடியுதோ அன்னைக்கு நீங்க ஈசன் கோயிலை பாருங்க, ஈசன் கோயிலுக்கு போங்க, ஈசனை பாருங்க, ஈசனை பார்த்து ஈசனை சுத்தி வாங்க. 3 முறை, 5 முறை, 7 முறை, 9 முறை, 11 முறை, 21 முறை நீங்க சுத்தி ஈசனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது நடக்கும். இல்லம்மா எங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சின்ன கோயிலா இருக்குன்னா கூட தட்சிணாமூர்த்தி இருக்காரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னா தட்சிணாமூர்த்தியும் நம்ம வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சிஷ்ட பலன்களை கொடுக்கும். சரிங்க, எங்களால் அதெல்லாம் போக முடியாதுங்க, கோயிலுக்கு போக முடியாது, தட்சிணாமூர்த்தி சன்னதி கிடையாது, பக்கத்தில் ஈசன் கோயிலே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கோளறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கோளறு பதிகம் அப்படின்றது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த மாதிரி வரும். தினம்தோறும் பாராயணம் நீங்க பண்றீங்க அப்படின்னாலே இங்க நின்ன இடத்துலயே உட்கார்ந்த இடத்துல ஈசனோட அபரிவிதமான கருணைக்கு நீங்க ஆளாவீங்க அப்படின்னு அர்த்தம். நாள் கோள்னால, நட்சத்திரங்கள்னால, நல்லவர்னால, கெட்டவர்னால, அங்காளினால, பங்காளினால, எதிர் வீட்டுக்காரனால, பக்கத்து வீட்டுக்காரனால, யாருனால என்ன கெடுதல் வரணும் அப்படின்னு இருந்தாலும் அது வராம போகிறதுக்கு ஒரு உத்தமமான பதிகம் இருக்குங்க.
ஈசனோட எல்லா பதிகங்களும் 100% பலனடிக்கக்கூடிய பதிகம் தான். அதில் ஒன்று இந்த கோளறு பதிகம். முடியும்னா பாராயணம் பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.